வணக்க மக்களே, இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலகம்பாறை அப்படின்ற இடத்துக்கு தாங்க போக போகிறோம். நேட்டிவ்க்கு வந்திருந்தேங்க. ஸோ அம்மா வீட்டில் இருந்து பிரதர்ஸோட இந்த ஜலகம்பாறைக்கு போகலாம் அப்படின்ட்டு சிஸ்டர்ஸ் எல்லாருமே கிளம்பியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருந்தோம். இது எங்கன்னா திருவண்ணாமலை தாங்க. அம்மா வீடு வந்து திருவண்ணாமலை. ஸோ இங்கேருந்து வந்து எங்கெங்கெல்லாம் போகலாம்னுட்டு ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுறதா இருந்தது. இந்த 1 வீக்கில் வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் போகலான்னுட்டு என்னோட கசின் பிரதர்ஸ் அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பிளான் பண்ணோம். டக்குன்னு தாங்க பிளான் பண்ணோம். ஒரு நாள் இங்கே போகலாம். இப்போ வந்து சம்மர் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால தண்ணி இருக்கிற இடமா இல்லை ஃபால்ஸ் மாதிரி ஏதாவது போகலாம், பீச் மாதிரி போகலான்ட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போயிருந்தோம். ஒரு நாள் டெம்பிள் திருக்கோயிலூர் இந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போயிருந்தோம். இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி ஜலகம்பாறைக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்து அந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வருது அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பயிரெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த நிலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய் தோப்பு, இந்த மாதிரி இளநீர், அந்த தேங்காய் தோப்பு இந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் மாம்பழம் சொல்லவே வேண்டாம். இது மாம்பழ சீசன் இல்லைங்களா, அவ்வளோ கொத்தாக மாங்காங்க. அந்த மாங்காவை பார்க்கும் போதே பறிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அந்த மாங்காய் கலர்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுங்க. அப்புறம் சப்போட்டா மரங்கள்லாம் இருந்தது. இந்த மாதிரி போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய செடிகள் நிறைய மரங்கள் தாங்க இருந்தது. சூப்பராக இருந்தது. கொஞ்சம் தூரம் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பிட்டு இது தாங்க ஜலகம்பாறை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் நியர்பை தாங்க இருக்குது இந்த ஜலகம்பாறை. இதில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல இந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஒரு 3 இடத்துலையோ 4 இடத்துலையோ இந்த மாதிரி இருக்குது. அதில் இது ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு டெம்பிளும் இருக்குது. சைட்லேயே இன்னொரு டெம்பிள் இருக்குது. 2 டெம்பிள் இருக்குது. பட் வந்து நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகலை. நேராக வந்து கிளைமேட் மாறிடுச்சுன்னா நம்மளால் அங்கே வந்து குளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிடலான்ட்டு காலையிலே கிளம்பிட்டோம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 8:30 ஆகிடுச்சு. போக பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ரிட்டன். ஏன்னா காலையிலே வந்திருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணாதாங்க இங்கெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பார்க்கெல்லாம் இருக்குங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். 1 டே இந்த மாதிரி சீசனில் போயிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கோயிலுக்கும் போயிட்டு இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கெல்லாம் கூட குழந்தைங்களெலாம் இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. நானும் என் பசங்க அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். சூப்பராகவே பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரிக்கு வந்து 10 rupees வாங்குறாங்க. அந்த ஃபால்ஸுக்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குங்க. அதுக்கும் சம் அமௌண்ட் கேட்ட மாதிரி இருக்குது. எனக்கு கிளியராக தெரியல. பட் இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கிறதுக்கு அந்த ஃபால்ஸை யூஸ் பண்ணுற மேலே ஏறுறதுக்கு வந்து என்ட்ரியில் வந்து 10 rupees வாங்கிக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. பட் வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. இன்னும் நாங்கள் போகும்போது வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபால்ஸில் குளிக்கும்போது நல்லா இருக்கும்ன்ட்டு நினச்சோம். பட் நாங்கள் போகிற டைமில் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கவே என் பையன்லாம் குளிக்கும் போது உதிரல ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ எனக்கு குளிருதுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி விழும்போது அந்த நம்ம நர்வ்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் லூஸ் பண்ணி விடும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது ரியலான்னு தெரியல. நல்லா வந்து அந்த முதுகு பக்கம் அப்புறம் தலையிலெல்லாம் கூட காமிக்கிறாங்க. என் பையன் கொஞ்சமாக தலையை காமிச்ச உடனே தலையில் விழுந்து அம்மா ரொம்ப ஹார்டாக வருது அப்படின்னாப்புல. ஸோ மைல்டாக குழந்தைங்க இருக்கிறதுக்கு வந்து மைல்டாக அந்த சாரல் மாதிரிலாம் கூட சைட்லலாம் விழ ஆரம்பிக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் நின்று நல்லாவே குளிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். கொஞ்சம் மலை மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஏறி மேலே ஏறி போகணும். குரங்குங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் பேக் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கவனமாக எடுத்துகிட்டு போங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஏறின உடனே மேலே வந்து அந்த ஃபால்ஸில் வந்து மாட்ரேட்டாக தாங்க இருந்தது தண்ணி. ரொம்ப ஃபோர்ஸாலாம் இல்லை. எங்கள் அக்காவும் போயிருந்தாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் தண்ணி குறைஞ்சிடுச்சு, ரொம்பலாம் இல்லை அப்படின்னு இருந்தாங்க. எங்களுக்கு இருந்த அளவு கூட அங்கே இல்லை அப்படின்னு இருந்தாங்க. அப்போ வந்து வெயில், நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடிலாம் கொஞ்சம் மழையாக இருந்ததுனால எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. பட் எங்கள் அக்கா போகும்போதெல்லாம் வந்து வெயில் நல்லா இருந்தது. 3 நாள் கழித்து போகும்போது வெயில் நல்லா இருக்கவும் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணி வந்து ரொம்பலாம் வரல அப்படின்னு இருந்தாங்க. இந்த மாதிரி பசங்களை காலையில் கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா 1 டே வந்து நீங்கள் இங்கே பிளான் பண்ணலாங்க.
இங்கே நியர்பையும் இதே மாதிரி ஃபால்ஸ் இருக்குன்றாங்க இல்லைங்களா, அந்த ஃபால்ஸ் யாராவது போயிருந்தீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த பக்கம் இருக்குது அப்படின்ட்டு. நாங்களும் அடுத்த டைம் அங்கேயும் பிளான் பண்ணுறோம். எங்களுக்கு இதுவே முடிக்கும் போது பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது எதுக்காக நாங்கள் வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு இருந்திருப்போம், அவ்வளோதான். மோர் ஆர்லெஸ் 1 ஹவர் அக்காலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. என்னோடய பசங்கள்லாம் வந்து கீழே இறங்கலாம் குளிருது, அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்கும் போது ஆட்கள் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரௌட் அதிகமாக அவங்களால அங்கே மேனேஜ் பண்ண முடியல. சின்ன பசங்க இல்லைங்களா, வழுக்கி ஏதாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்துட்ட பிறகு அக்கா அப்புறம் தம்பி ஒய்ஃப் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாங்க. ஒரு 15 மினிட்ஸ் அவங்க வந்து நல்லா அங்கேயே தான் இருந்தாங்க. இதுவும் எதுக்கு அவங்க எல்லாருமே சீக்கிரம் நாங்கள்லாம் இறங்கிட்டோம்னா டைம் ஆக ஆக க்ரௌட் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சுங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் அப்படி தான் இருந்தாங்க, 25 30 அந்த மாதிரி இருந்தாங்க. ரிட்டன் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே ஆயிட்டாங்க. அப்போ அந்த இடம் வந்து பத்தலை. ஏதாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அப்புறம் க்ரௌட் அதிகமாக வந்து அந்த இடத்துல வந்து கம்ஃபர்ட் வரமாட்டேக்குது இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி தான், அதில் எல்லாரும் வந்து இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க முடியல. சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரூம்ஸ் இருக்குது, ஒரு 2-3 ரூம்ஸ் இருக்குது. பட் வந்து அதுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்றதுனால நாங்கள் வந்து கீழேயே வந்துட்டோம். நிறைய க்ரௌட் இருக்கிறதுனால அப்படியே கீழே வந்துட்டோம். பசங்களுக்கு கீழே வந்து கார்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் சரி, மேலே ஏறி இந்த மாதிரி அந்த லொக்கேஷனை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. பாருங்களேன் தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்களேன். இது வந்து சம்மர்ன்றதுனால இந்த அளவு தாங்க. இதுவே வந்து நீங்கள் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபோர்ஸாக நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சம்மரில் நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது ஃபால்ஸ் போகணும், பீச் போகணுன்ட்டு ஆசை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம். மேலேருந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வருது இல்லைங்களா, அந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் அந்த முதுகு பகுதியை வந்து காமிச்சு அதில் வந்து அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து டைட்டாக இருக்கிறதெல்லாம் கூட லூஸ் பண்ணி விடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராகவே குட்டீஸும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், நிறைய பேர் வந்து அதை வந்து ரொம்ப குழந்தைங்கள்லாம் வந்து பயம், மேலேருந்து விழும்போது பயம் இருந்தது. பட் அவங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க. இதை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு நாள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின நாள் பாண்டிச்சேரி போயிருந்தோங்க பீச்சுக்கு. அதுவும் சூப்பராக இருந்ததுங்க. இதை விடவே அங்கே இன்னும் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அலைலாம் வரும்போது அதில் விளையாடுறது, உட்காண்ட்டு இருந்தது, எல்லாமே அதில் சூப்பராக இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இந்த சம்மர் சீசனில் எல்லாமே அம்மா வீட்டுக்கு போவோம், அப்புறம் அண்ணா வீட்டுக்கு போவோம், இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி ஒரு குரூப்பாக வந்து நம்ம வெளியே போகும்போது இன்னும் நல்லா இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரிலேட்டிவோடையோ நம்ம வந்து கசின்ஸோட பிரதரோட சிஸ்டரோடலாம் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பசங்க வந்து எல்லாம் இதுதான் டைம் இல்லைங்களா, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கோயிலும் இருந்ததுங்க. பட் கோயிலுக்கெலாம் நாங்கள் போக முடியல. இன்னொரு கோயிலும் பக்கத்தில் இருந்தது. ஏதோ வந்து அர்ச்சனைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த மைக்கெல்லாம் வச்சு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா கடைகள்லாம் இருக்குது, கீழே தாங்க வச்சுருக்காங்க. சும்மா அந்த தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. இதில் நிறைய கீ செயின்ஸ், அப்புறம் குழந்தைங்க வராங்கன்றதுனால நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரிங்கு, அப்புறம் இந்த பால், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பட் ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குறைக்கிறாங்க, ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கொடைக்கானல் ஃபீல், ஊட்டி ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இருந்தது. சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் நல்லா இருக்கவே இது ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்க்கலான்ட்டு வந்துட்டோம். இங்கேயே ஒரு நியர் கடை இருக்குது, நாங்கள் ஸ்நாக்ஸ்க்காக வந்திருந்தோம். பட் அந்த கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பஜ்ஜி இருந்தது, போண்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வடை இருந்தது, குழிப்பணியாரம் இருந்ததுங்க. அட்டகாசமாக இருந்தது. அதுக்கு தொட்டுக்க வந்து சட்னியும் தந்திருந்தாங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த குழிப்பணியாரத்தை தான் விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்ததுன்னு. 4 குழிப்பணியாரம் 10 ரூபா தாங்க, அவ்வளோ சீப்பாக இருந்தது. வடை, அந்த பஜ்ஜி எல்லாமே 5 ரூபா அப்படின்னு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியும் டீயும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் எது வேணுமோன்னுட்டு எல்லாருக்கும் தேவையானதை சாப்பிட்டுட்டு ஃபில் ஆயாச்சு. ஸோ எல்லாம் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்ட பிறகு ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குக்கு போகலிங்க, ஏன்னா கிளைமேட் மாறிடுச்சு, ஊருக்கு போக டைம் ஆகிடும்னுட்டு ரிட்டன் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.
உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சீசா எல்லாமே இருந்தது, பசங்க உட்காந்து விளையாடுறதுக்கு எல்லாமே இருந்தது. நீங்கள் பசங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஜலகம்பாறைக்கு கண்டிப்பாக பசங்களையும் நீங்களும் போய் பாருங்கள். தேங்க்யூ.